நம்ம சியர்ஃபுல்லாக இருக்கும் போது தான் இட் வில் பி அ வெரி குட் மெடிசன் டு அவர் ஹார்ட். ஏதாவது ஒரு இமோஷனோ ஒரு ஃபீலிங்ஸோ ஏதாவது நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை அட்டாக் பண்ணுறது ஹர்ட் ஆகுது இந்த மைண்டில் தான். இந்த மைண்ட் அப்படியே பிளாக் ஆகும். நம்மளால ஒழுங்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளால் ஒழுங்காக நிறைய பேர் யோசிக்க மாட்டோம். அப்படியே ஸ்டாக்னேட், ஒரு வாட்டர் ஸ்டாக்னேட்டாக இருக்கிற மாதிரி வில் ஜஸ்ட் ஸ்டாக்னேட் இன் தட் ப்ராப்ளம், வில் பி பாண்டரிங் ஓவர் இட் அகேன் அண்ட் அகேன். பட் நம்ம என்ன பண்ணணும்னு ஏசப்பா சொல்கிறாரு, we need to be cheerful. Yes, it is very easy to say but very hard to follow. But in Christ, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு, he has been a very good role model, right? அவருக்கு இல்லாத கஷ்டமா நம்மளுக்கு இருக்கு? அவர் அசிங்கப்படுத்தாத, அவரை ஹர்ட் பண்ணாதையா நாம் பட்டுட்டோம்? இல்லவே இல்லை. 0.% கூட நம்ம யாருமே அவளை பட்டிருக்க மாட்டோம். பட் அவர் என்ன சொல்றாரு, அவர் அதை செஞ்சு முடிச்சார். அவர் ஜெயத்தை எடுத்தார் இந்த உலகத்துல. அதனால தானே அவர் நான் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன், நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு தானே அவர் சொல்றாரு. எஸ், until we finish the race and we go